ஸோ அசிமெட்ரிக் சிந்தசிஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அசிமெட்ரிக் சிந்தசிஸ் நம்ம வந்து லாஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ல சம் ரிடக்ஷன் பார்த்தோம். அதுக்கு கன்ஃபர்மேஷன் ஆஃப் சைக்ளிக் காம்பவுண்ட் பார்க்கும்போது அதில் இருக்கிற சம் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் சைக்ளிக் காம்பவுண்ட் பார்க்க போறோம். இப்போ பார்க்க போட்டோம் அப்படின்னா என்னது அசிமெட்ரிக் சிந்தசிஸ். அசிமெட்ரிக்னா அதுக்கு இன்னொரு வேலை என்ன? அசிமெட்ரிக்கோட மீனிங் இன்னொரு வேலை கரெக்டான வேலை என்னது? அசிமெட்ரிக் அப்படின்னா ரெண்டு இருக்கு, அசிமெட்ரிக் சிமெட்ரிக். அது ரெண்டு வேர்டுக்கு இன்னொரு வேர்டு இருக்கு, இன்னொரு மீனிங் ஆஃப் வேர்டு இருக்கு. அது கைரலா சார்? அப்ப என்ன போறோம் அப்படின்னா இந்த அசிமெட்ரிக் சிந்தசிஸ்ல ஒரு கைரல் கார்பனை மேக் பண்ண போறோம். கைரல் கார்பன் மேக் பண்ணுறோம் பை ரியாக்ஷன். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு ஏகைரல் காம்பவுண்ட கைரல் காம்பவுண்ட மாற்ற போறோம். ஸோ கைரல் காம்பவுண்ட சிந்தசிஸ் பண்ணதுனால இதுக்கு என்ன பேரு ஏசிமெட்ரிக் சிந்தசிஸ், அதான் அசிமெட்ரிக் சிந்தசிஸ். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ ஒரு கைரல் காம்பவுண்ட ஒரு ரியாக்ஷன் மூலமா ப்ரொடியூஸ் பண்ற ஒரு சிந்தசிஸ் பேர் பேரு அசிமெட்ரிக் சிந்தசிஸ். ரெண்டு ரூல் இருக்கு, கிராம்ஸ் ரூல், பிளாக்ஸ் ரூல். இந்த ரெண்டு ரூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஏகைரல் காம்பவுண்ட கைரல் காம்பவுண்ட மாத்துவோம். ஒரு சிமெட்ரிக் கார்பனை ஏசிமெட்ரிக் கார்பனை மாத்தப்போம். இதுதான் இது அசிமெட்ரிக் சிந்தசிஸ். ஓகேங்களா? ஏகைரல் substrates produces enantiomeric product in unequal amounts. அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கைரல் சப்ஸ்ட்ரேட்டை எதுவும் மாத்த போறோம். ஒரு ஏகைரல் substrates produces an enantiomeric product. It is a chiral substrate. Chiral in unequal amount. Unequal amountல என்ன பண்ண போறோம், டூ ப்ராடக்ட்ஸ் மேக் பண்றோம் தான் என்னது ஏசிமெட்ரிக் சிந்தசிஸ். அப்ப என்ன பண்ண போறோம், ஒரு சிமெட்ரிக் சப்ஸ்ட்ரேட்ஸை ஏசிமெட்ரிக் சப்ஸ்ட்ரேட்டை மாத்த போறோம். ஓகேங்களா? இன் கேஸ் chiral substrate produces diastereomeric product. Diastereomeric product in சார் வாய்ஸ் ஆடியபிளா இல்ல சார்? இப்போ பாருங்க, இப்போ ஓகேவா மேம்? ஓகேங்க சார், ஓகேங்க சார். மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். அதாவது ஒரு ஏகைரல் சப்ஸ்ட்ரேட்டை எதுவா மாத்துறோம் அப்படின்னா ஒரு கைரல மாத்துறோம். ஓகேங்களா? அங்க இருக்கிற எந்த கார்பனுமே கைரலா இருக்காது, ஏகைரலா இருக்கும்.
அதுல இருந்து ஒரு கைரல் கார்பனை கைரல் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அது என்னது என்ஹான்சியோமெரிக் ப்ராடக்ட் இன் அன்யூக்ளோமர். இதே இது ஒரு கைரல் சப்ஸ்டேட்ல இருந்து இன்னொரு கைரல் சப்ஸ்டேட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம், அதுக்கு என்ன பேரு டயஸ்டியோமெரிக் ப்ராடக்ட். இது எங்க படிச்சிருப்போம் அப்படின்னா டோபிசிட்டி டாபிக் இருக்குல்ல, என்ஹான்சியோடோபிக், டைஸ்டியோடோபிக், ஹோமோடோபிக் அந்த மாதிரி டாபிக் படிச்சிருப்போம். அதுலதான் இந்த டாபிக் வரும். அப்ப ஒரு ஒரு ஏகைரல் சப்ஸ்டேட்டை கைரல மாத்திரம் அப்படின்னா அது என்ஹான்சியோடோபிக் ப்ராடக்ட். ஒரு கைரல் சப்ஸ்டேட்டை இன்னொரு கைரல மாத்திரம் டயஸ்டியோபிக். எக்ஸாம்பிள் இந்த ரியாக்டன்ல இதுக்கு 2 கார்பன், என்ன கார்பன்? சிமெட்ரிக் கார்பன். ஓகேங்களா? இங்க இருக்கிற 2 மேல சிமெட்ரிக் கார்பன். இப்ப என்ன பண்ணுவோம், இதை மட்டும் என்னவா மாத்திரம் அப்படின்னா மாத்திரம் கைரல மாத்திரம். அப்ப இஸ் ஏ கைரல், இஸ் கைரல். அப்ப இது என்னது என்ஹான்சியோமெரிக் ப்ராடக்ட். கேக்குங்களா? கேட்டுங்களா? இங்க இப்ப இங்க பாருங்க, இந்த 2 கார்பன்ல 3 கார்பன் இருக்குல்ல, 3 கார்பன்ல இருக்கிற எந்தெந்த கார்பன் வந்து நமக்கு வந்து கைரலா இருக்கு, எது ஏ கைரலா இருக்கு? இந்த 3 கார்பன் இருக்கு. இந்த 3 கார்பன்ல எது கைரல், எது ஏ கைரல்? செகண்ட் ஒன் கார்பன் கைரல் சார். செகண்ட் ஒன் தான் கைரல், மிச்சம் என்னது ஏ கைரல். கைரல். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இதை சம் ரியாக்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மாத்துறோம். நம்மள மாத்துறோம். அப்ப இந்த ஏ கைரல எப்படி மாத்திருக்கோம், கைரல மாத்திருக்கோம்ல, இதானது டயஸ்டியோமெரிக் இஸ் a கைரல். இந்த கைரல் ரியாக்டண்ட எப்படி மாத்திருக்கோம், டயஸ்டியோமெரிக் ப்ராடக்டா மாத்திருக்கோம். அதாவது இன்னொரு கைரல் காமன் மாத்திருக்கோம். இது புரியுதுங்களா? இல்ல புரியலையா? இந்த என்ஹான்சியோமெரிக் டயஸ்டியோமெரிக் புரியுதா புரியலையா? This assembly synthesis this asymmetric synthesis is generally stereoselective reactions. Stereoselective reactions. இப்ப என்ன சொல்லலாம், அதாவது என்ஹான்சியோமெரிக் ப்ராடக்டா இருக்கட்டும் இல்லை டயஸ்டியோமெரிக் ப்ராடக்டா இருக்கட்டும், அங்க என்னதான் ஃபார்ம் ஆகும், மோர் தென் 1 ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இஸ் கால்டு, ஸோ this reason assembly synthesis is generally stereoselective reactions. இந்த அசம்பிளி சிந்தசிஸ் வந்து எந்த ரியாக்ஷன் ஃபாலோ பண்ண அப்படின்னா it follows both enantioselective and stereoselective reaction. ஓகேவா? ரெண்டுமே ஃபாலோ பண்ணும். ஏன்னா என்ன பண்றோம், ஒரு 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 கைரல் காம்பவுண்ட பேக் பண்றோம் ஃப்ரம் ஏ கைரல் ஆல்சோ கைரல். கைரல் ஒரு சிமெட்ரிக் கார்பனை கைரல மாத்துறோம், ஆல்சோ ஒரு ஏசிமெட்ரிக் கார்பன் இருக்கிற கார்பனை கைரல மாத்துறோம். ஓகேங்களா? ஸோ இந்த asymmetric carbon, this asymmetric synthesis follows both enantioselective and diazoselective reaction.
ஓகேங்களா? Then this synthesis needs the presence of some kind of chiral influence reagents. Chiral influence or chiral formed reagents like Grignard reagent, then lithium aluminum hydride etc. அப்ப இங்க வந்து இந்த அசிமெட்ரிக் சிந்தசிஸ்ல ஒரு கைரல் காம்பவுண்ட மேக் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம வந்து லைக் கிரிக்னார் ரியேஜென்ட் அண்ட் தென் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு அந்த மாதிரியான ஒரு ரியேஜென்ட் யூஸ் பண்ணினோம். நம்ம வந்து ஒரு கைரல் காம்பவுண்ட ஒரு என்ஷியோமெரிக் ப்ராடக்டோ இல்லை ஒரு டைஸ்டியோமெரிக் ப்ராடக்டோ அவங்க மேக் பண்றோம். ஓகேங்களா? ரியாக்ஷன் பண்ணுறேன். So here நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இங்கே வாய்ப்பு இருக்க இஸ் ரியாக்ட் வித் Grignard reagent in the presence of hydrolysis to form product like CH3CH CH3OH plus CH3CH ஸோ இதான் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி இங்கே இருக்கு ஆல்ரெடி இஸ் கைரல் கார்பன். அப்போ இது ரெண்டு பேர் என்ன ப்ராடக்ட்? இது கைரல் கார்பன். இந்த கார்பன் வந்து ஏ கைரல் கார்பன். இதை எப்படி இங்கே மாறிருக்கு? ஒரு கைரலமாய் இஸ் கைரலமாய் இருக்கு. அப்போ இது வந்து என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்? என்ஷியோமெரிக் ப்ராடக்டா இல்லை டைஸ்டியோமெரிக் ப்ராடக்ட்? இது என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்? அதான் டைஸ்டியோமெரிக் ப்ராடக்ட். டைஸ்டியோமெரிக் ப்ராடக்ட் புரிஞ்சுக்கலாம்? அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிள் புரிஞ்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். Here, this is a chiral carbon. Is a chiral. அப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு ரியேஜன் யூஸ் பண்ணுறோம். அந்த ரியேஜன் லைக் எப்படி இருக்கலாம் அப்படின்னா அதான் கிரிக்னார் ரியேஜன் யூஸ் பண்ணுறோம். கிரிக்னார் ரியேஜன் தான் அவங்க பயன்படுத்துகிறோம். CH3MgI இதை யூஸ் பண்ணுறோம். அவங்க என்ன ப்ராடக்ட்டுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இதுதான் என்ன ஆக போகுது? இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்டாக மாறப்போகுது. ஓகேங்களா? அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா புரியுங்களா? இதான் இங்கே ப்ராடக்ட். அப்போ இதெல்லாம் ப்ராடக்ட் என்ஷியோமெரிக்கா டைஸ்டியோமெரிக்கா? இது வந்து என்ஷியோமெரிக் ப்ராடக்ட் டைஸ்டியோமெரிக் ப்ராடக்டா? டைஸ்டியோமெரிக் ப்ராடக்ட். இதான் வந்து பேஸ் ஆஃப் அசிமிலேஷன் சிந்தசிஸ். அசிமிலேஷன் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஒரு ஏ கைரல் காம்பவுண்ட கைரலா மாற்றும். இஸ் என்ஷியோமெரிக் ப்ராடக்ட். ஒரு காம்பவுண்ட்ல கைரல் கார்பன் இருக்கு, அந்த ஏ கைரல் கார்பன் இருக்கு. அந்த ஏ கைரல் கார்பனை எப்படி மாற்றலாம்? கைரலா மாற்றும். இஸ் என்ஷியோமெரிக்
ப்ராடக்ட். அவ்வளவுதான். இதான் வந்து அசம்பிள் சிந்தசிஸ் பண்றது. ஸோ என்ன பண்றாங்க வந்து ஒரு கைரல் கார்பன் மேக் பண்றோம். கைரல் ப்ராடக்ட் அங்கே ஃபார்ம் பண்றதான் அந்த அசிமெட்ரிக் சிந்தசிஸ். கிராம்ஸ் என்ன அப்படின்னா இங்கே என்ன பண்றோம், அதே கான்செப்ட் தான். என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு டைஸ்டீமரிக் ப்ராடக்ட் இங்க ஃபார்ம் பண்றோம் பை யூசிங் நியூக்ளியோஃபில் ஆட் பண்ணி என்ன பண்றோம் வந்து ஒரு டைஸ்டீமரிக் ப்ராடக்ட் இங்க மேக் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஹியர் preferentially formation of one diastereoisomer in terms of steric interaction. In kinetically controlled addition. In controlled addition of chiral ketones with organometallic and metal hydride reagents. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இங்க என்ன பண்றோம், ஒரு டைஸ்டியோமரிக் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்றோம். எதை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா அங்க என்ன இருக்கு, ஸ்டெரிக் பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்றோம். அங்க வந்து அந்த காம்பவுண்ட் ஸ்டெரிக்கா இருக்கா இல்ல ஸ்டெரிக்கா இருக்கா இல்லையா, ஓகேங்களா? ஸ்டெரிக்கா இருக்கா இல்லையா, அந்த மாதிரி ஸ்டெரிக்கை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கைரல் ஒரு டைஸ்டியோமரிக் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்றோம். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்டெரிக் அங்க முக்கியம். ஓகேங்களா? ஸ்டெரிக்கை பேஸ் பண்ணி என்ன பண்றோம், நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி ப்ராடக்டை பத்தி சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நம்ம வந்து முடியும், வெயிட் பண்ணுங்க. தென் நியூக்ளியோஃபிலிக் addition to a carbon atom of a chiral carbonyl compound. ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நியூக்ளியோஃபிலை ஆட் பண்றோம். எங்க ஆட் பண்றோம் அப்படின்னா கைரல் கார்பன் இருக்கிற ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் என்னது, இது கார்பனைல் குரூப். ஓகேங்களா? ஸோ நியூக்ளியோஃபில் அடிஷன் டு த carbon atom of a chiral carbonyl compound like RCOClms will takes place at less hindered side. இந்த மாதிரியான ஒரு கார்பனைல் காம்பவுண்ட்ல என்ன ஆட் பண்றோம், நியூக்ளியோஃபில் ஆட் பண்றோம். இங்க என்ன இருக்கும், இது கைரல் காம்பவுண்ட், இது ஏகைரல் கார்பன், இது ஏகைரல் கார்பன். இந்த ஏகைரல் கார்பனை என்ன பண்றோம் அப்படின்னா நியூக்ளியோஃபில் ஆட் பண்ணி என்ன பண்றோம், கைரல மாத்துறோம். நியூக்ளியோஃபில் எங்க போய் ஆட் ஆகும், ஃப்ரம் through the less hindered side. அங்க வந்து நான் அப்படின்னா ஒரு ஸ்டெரிக் சைடு இருக்கும், லெஸ் ஸ்டெரிக் சைடு இருக்கும். ஸோ லெஸ் ஸ்டெரிக் சைடு போய் லெஸ் ஸ்டெரிக் சைடு எங்க இருக்கோ, லெஸ் ஸ்டெரிக் போர்ஷன் எங்க இருக்கோ, டைரக்ஷன் எங்க இருக்கோ அந்த டைரக்ஷன் வழி என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து நியூக்ளியோஃபிலுக்கு ஆட் ஆகும். இதானது கிராம்ஸ்ல வந்து ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ ரியாக்ஷன் பண்ணும். Is a back carbon
பேக் நமக்கு என்ன இருக்கு, அந்த எம் மீடியம் குரூப், ஸ்மால் குரூப், லார்ஜ் குரூப். நமக்கு தெரியும் ஒரு கார்பனோட 4 டிஃபரெண்ட் குரூப்ஸ் இருக்கும். அதுல 3 அப்படின்னா இதுதான் MsL பண்றது. எம்னா மீடியம் குரூப், மீடியம் குரூப் லைக் இது கொடுக்கலாம், என்னது CS3, எஸ்னா ஸ்மால் குரூப் H, இல்லைன்னா லார்ஜ் குரூப் C2H5. இந்த மாதிரி இதான். இப்ப இதை கம்பேர் போது என்னது, இது லார்ஜ், இது மீடியம், இது ரொம்ப ஸ்மால். இதானது அப்படின்னா அந்த LMS அப்படின்றது வெறும் கிடையாது. இதான் இப்போ பேக் வழியாச்சுல. அடுத்தது ஃப்ரண்ட் கார்பன். ஃப்ரண்ட் கார்பன் இதான் ஃப்ரண்ட் கார்பன். ஃப்ரண்ட் கார்பன் என்ன இருக்கு அப்படின்னா என்ன இருக்கு, கார்பன் குரூப் இருக்கு. பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், RCO கார்பன்ல LMS இருக்கு. இதான் அந்த ரியாக்டன் இன் கிராம்ஸ்லோன். ரியாக்டன் இன் கிராம்ஸ்லோன். இப்ப என்ன பண்றோம்னா இதோட என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா ஒரு என்ன யூஸ் பண்றோம், RNGX யூஸ் பண்றோம். இங்க எது நியூக்ளியோஃபில், அது R இஸ் த நியூக்ளியோஃபில். இதான் வந்து அட்டாக் ஆக போகுது. எப்படி அட்டாக் ஆகும், இங்க 2 வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்பு இருக்கு, அதாவது எப்பவுமே இது வழி வராது. கண்டிப்பா லார்ஜ் குரூப் அங்க இருக்கும்போது அங்க என்ன இருக்கும், ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். லார்ஜ் குரூப் வழியா வரும்போது அது வந்து ஹிண்ட்ரன்ஸ், அதாவது ரொம்ப க்ரௌடா இருக்கிறதுனால ஈஸியா இந்த நியூக்ளியோஃபில் போய் எதை அட்டாக் பண்ணாது, அந்த கார்பன் குரூப் அட்டாக் பண்ணாது. அப்ப இது வழியா போகும், ஒண்ணு ஸ்மால் குரூப் வழியா, இல்ல மீடியம் குரூப் வழியா தான் போகும். இது வழியா போகாது, லார்ஜ் குரூப் வழியா போகாது. இன்கேஸ் இந்த காம்பவுண்ட் இந்த RI வந்து மீடியம் குரூப் வழியா போனா என்ன ஆகும், அதை பார்க்கலாம். சுக்கானிய மீடியம் குரூப், ஸ்மால் குரூப், லார்ஜ் குரூப். ஓகேங்களா, என்ன பண்றோம், இங்க வந்தா இந்த சைடு, இந்த லெஃப்ட் சைடு போய் அந்த நியூக்ளியோஸ் ஆடாதா அப்படின்னா அது R. ஓகேங்களா, தென் SOH, these are R. இப்ப இந்த OH எப்படி ஃபார்ம் ஆச்சு, வந்து RMG யூஸ் பண்ணாலே என்ன ஃபார்ம் ஆகும், வந்து இது வந்து ONGX மாறும். தென் ஹைட்ரலைஸ் பண்ண ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிடும், டேட்டா ஐட்டே ஆகும். ஓகேங்களா, இது எப்போ அப்படின்னா R மைனஸ் அட்டாக் வரும். R மைனஸ் அட்டாக் ஃப்ரம் மீடியம் குரூப். மீடியம் குரூப் வழி அட்டாக் ஆனா இந்த ரியாக்டர். ஓகேங்களா, தென் இதெல்லாம் 2 வாய்ப்பு தான். ஒன்னு மீடியம் குரூப் வழி அட்டாக் ஆகும், இல்ல ஸ்மால் குரூப் வழி அட்டாக் ஆகும். எதுல போய் அட்டாக் பண்ணாது, லார்ஜ் குரூப் வழியா அட்டாக் பண்ணாது. ஸோ அடுத்து என்ன பண்ண, அடுத்த வாய்ப்பு பண்ணது இது என்ன பண்ணா இந்த மாதிரி இது என்னது ஸ்மால் குரூப் வழியா போகுது. அப்ப என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இஸ் அ ப்ராடக்ட். மீடியம் குரூப், ஸ்மால் குரூப், லார்ஜ் குரூப். ஓகேவா, இந்த பக்கம் அட்டாக் ஆகிறதுனால நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் OH or R or R dash. ஓகேங்களா, R dash. ஓகேங்களா, அப்ப இங்க பார்க்கும்போது இங்க என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த கார்பன் என்ன கார்பனு கைரல் கார்பன். இப்ப எப்படி மாறிடுச்சு, கையில மாறிடுச்சா, கைரல் கார்பன். This also chiral. This is also the chiral. This is the enantiomeric fault. புரியுங்களா உங்களுக்கு, ஆன்சர் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுங்க, புரியுதா? நெக்ஸ்ட் போயிடலாமா, நெக்ஸ்ட் போலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இது எக்ஸாம்பிள் லைக் இது வந்து நம்ம வந்து நியூமனுக்கு எழுதும்போது, சரி இந்த ஃபார்ம் எழுதும்போது
இப்ப இந்த மாதிரியான ஒரு கைரல் கார்பன் இருக்கிற ஓகேங்களா, கைரல் கார்பன் இருக்கிற ஒரு காம்பவுண்ட்ல கார்பனைல் குறிப்பு இருந்தா அது எந்த ரூலை ஃபாலோ பண்ணும்? கிராம்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா, என்ன ஃபாலோ பண்ணும்? கிராம்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணும். ரெண்டு இருக்கு, நம்ம ரெண்டு பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிராம்ஸ் ரூல் பார்க்க போறோம். தென் எதை பார்க்க போறோம்? ப்ரலாக் ரூல் பார்க்க போறோம். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. கிராம்ஸ் ரூல்னா என்னது? கைரல் கார்பனைல் காம்பவுண்ட். இது கைரல், இது கார்பனைல். ஸோ கைரல் கார்பனைல் காம்பவுண்ட் அஸ் அ ரியாக்டன் நம்ம எடுத்துக்கிடுவோம். இது ப்ரலாக் ரூல்னா அங்க என்ன ரியாக்டன் அப்படின்னா எஸ்டரஸ் ரியாக்டன். அப்ப இந்த காம்பவுண்ட் நியூமனுக்கு எழுதும்போது இந்த மாதிரி மாறும். இட்ஸ் a large group பேக் கார்பன், இது ஸ்மால் குரூப். இது என்னது? இதுல பாத்தீங்கன்னா எது வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் முக்கியம் எழுதணும். எது மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னா இந்த லெஸ் ஹிண்டர் சைடு. ஓகேவா, ஸ்மால் குரூப் வழியா வந்து நியூக்ளியோஃபில் ஆடாச்சுல, இஸ் a மேஜர், இட்ஸ் a மைனர். இது பாசிபிள் கிடையாது. ஏன்னா ஒரு ஹிண்ட்ரன்ஸ் அதிகமாக இருக்கிற சைடு போய் நியூக்ளியோஃபில் ஈஸியாக ஆட் ஆகாது. ஸோ அதுக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ இஸ் அ மைனர் காம்பவுண்ட். ஸோ ஸ்மால் குரூப் வழியா ஹிண்ட்ரன்ஸ் கம்மியாக இருக்கிற அந்த குரூப் வழியா நியூக்ளியோஃபில் ஆட் ஆகும். ஸோ இஸ் அ மைனர். என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிராம்ஸ் ரூல்ல நியூக்ளியோஃபில் எங்க ஆட் ஆகும் அப்படின்னா எங்க வந்து பேக் கார்பன்ல ஸ்மால் குரூப் இருக்கோ அது வழியா வந்து ஆட் ஆகும். இதுதான் அது கிராம்ஸ் ரூல்ல போட்டுருக்கோம். ஓகேங்களா, இப்போ என்ன? ஸோ is a large group, is a medium group, is a small group. Then CH3 will bond. இதோட என்ன பண்றோம்? லித்தியம், அலுமினியம் ஹைட்ரைடைஸ் பண்றோம். அப்ப இங்க என்னது நம்மளுக்கு வந்து நியூக்ளியோஃபில் என்னது? H மைனஸ். நியூக்ளியோஃபில் எங்க போய் ஆகும்? எந்த பக்கம் போய் ஆட் ஆகணும் அப்படின்னா எது வந்து லெஸ் ஹிண்டர் சைடு இருக்கோ அங்க போய் ஆட் ஆகும். இங்க வந்து இது என்னது? இது லார்ஜ் குரூப், இது மீடியம் குரூப், இது ஸ்மால் குரூப். அப்ப எந்த பக்கம் ஆட் ஆகும்? இந்த பக்கம் ஆட் ஆகும். ஏன்னா ஸ்மால் குரூப் வழியா போய் என்ன செய்யும்? ஈஸியா, அதாவது ஹிண்ட்ரன்ஸ் இல்லாத பக்கம். ஹிண்ட்ரன்ஸ் வந்து இல்லாத பக்கம் தான் செய்ய போய் என்ன ஆட் ஆகும்? அது H மைனஸ் ஆட் ஆகும். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? இஸ் a ப்ராடக்ட். Then OH, H, CH3. ஓகேங்களா, இப்ப இந்த நியூமன் ஃபார்முக்கு ஃபிஷ் எழுதும் போது இந்த மாதிரி CH3 எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு நியூமன் வந்து ஸ்டேகால இருக்கும்போது அதை வந்து எக்லிப்ஸை மாத்தின சினிமா வந்து எழுதணும். ஏன்னா ஃபிஷர் இஸ் எக்லிப்ஸ் ஃபார்ம். இப்ப இது பாத்தீங்கன்னா இது எக்லிப்ஸ்டு ஸ்டேகர், இதான் ஸ்டேகர். இதானது ஸ்டேகர். இந்த ஸ்டேகர் டேரக்டா அப்படி மாற்ற முடியாது. அப்ப இந்த ஸ்டேகர் எப்படி மாத்தணும்? வந்து மறுபடியும் எக்லிப்ஸா மாற்றி தான் செய்ய முடியும். வந்து ஃபிஷர் ஃபார்முலா வந்து எழுத முடியும். ஓகேங்களா, இப்ப இதுக்கு என்ன ஆகும்? அந்த மாதிரி கிடைக்கும். CH3 இங்க OH, இங்க H, மேல PH, இங்க PH தேவையில்லை. அதாவது இங்க இருக்கும் PH, இங்க H, என்னது? இது என்னது? CH3. அப்ப என்ன காம்பவுண்ட்? இஸ் எரித்ரோ. இஸ் மேஜர். எரித்ரோ மேஜர். இது புரியுங்களா? நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் PH, CO3, H, COH.
Here, he is a chiral carbon. He is a chiral carbon. இது என்ன பண்றோம்? இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இதோட நியூமன் ஃபார்ம் எழுத போறோம். இஸ் a நியூமன் ஃபார்ம். இங்க லார்ஜ் குரூப் ஃபெனைல். அடுத்தது ஸ்மால் குரூப் லைக் இங்க வந்து H, இங்க என்னது CS3, இது CO, இது H. அவ்வளவு. என்ன பண்றோம்னா இதோட என்ன ஆட் பண்றோம்? ஒரு மெத்தில் மெக்னீசியம் ஆட் பண்றோம். இங்க இது நியூக்ளியோஃபில் CH3 - S நியூக்ளியோஃபில். நியூக்ளியோஃபில் எப்படி ஆட் ஆகும்? இங்க இருக்கிறது எது வந்து ஸ்மால் குரூப்போ லெஸ் ஹிண்டர் குரூப்போ அது வெளியே போய் ஆட் ஆகும். ஓகேங்களா? அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? இது எப்படி போய் ஆட் ஆகும்? இந்த மாதிரி ஆட் ஆகும். இந்த ஸ்மால் குரூப் இப்படி போய் ஆட் ஆகும். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? CH3 HPH. Then இங்க OH, இங்க CS3, இங்க H. அவ்வளவுதான். இதுக்கு எழுத போறோம் ஒரு ஃபிஷர் ஃபார்ம் எழுத போறோம். எழுதும்போது இங்க இருக்கு PH இருக்கு, இங்க என்னது CS3 then H. புரியுங்களா? புரியா புரியுது உங்களுக்கு? ஓகேவா? இது எது இதுல இங்க அதுவும் ஓகே. இங்க இருந்து இருக்க H இருக்குல்ல, H இப்படி டாப் சைட்ல வராது. அப்புறம் இது வந்து ரொட்டேட் பண்ணிக்கணும். அப்ப CS இங்க விட்டுவாங்க CS3, அப்ப இங்க H, இங்க OH. ஓகேங்களா? அப்ப என்ன வரும்? வந்து மேல என்ன வரும்? CH3 வரும். அடுத்து இங்க என்ன வரும்? இங்க H, இங்க என்னது OH. அப்ப என்ன காம்பவுண்ட்? எரித்ரோ காம்பவுண்ட் is a major. இன்னொரு எக்ஸாம்பிள் PH CCS3 OH then carbonyl with phenyl group. இதோட நியூமன் ஃபார்ம் OH CS3 PH. இன்னும் ஆடாக போகுது ஒரு மெத்தில் மெக்னீசியம் ஆடாக போகுது. எங்க ஆடாகும்? எது ஸ்மால் குரூப்? இஸ் a ஸ்மால் குரூப். இதுவே ஆடாகும். இந்த மாதிரி ஆடாகும். அவங்க என்ன அவங்களுக்கு கிடைக்கும்? OH CS3 PH. இங்க OH CS3 PH. அப்ப இது என்னது? ஃபிஷர் ஃபார்ம். இஸ் a ஃபிஷர் ஃபார்ம். PH இது OH. அடுத்து இங்க வரும், இங்க CH3 வரும், இங்க PH, இங்க CS3 பேக் கார்பன் CS3 OH PH. இது என்ன காம்பவுண்ட்? 3வா? இஸ் a 3 கார்பன். இங்க போத்துல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இது என்னது? இது மைனர் தான். ஏன் மைனர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபார்ம்ல இந்த லார்ஜ் ரிங் லார்ஜ் குரூப் இது எப்படி இருக்கு? நேவியா இருக்கு. நேவியா இருக்கும்போது அதெல்லாம் இருக்கும் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த குரூப் எப்படி மாறும் அப்படின்னு பார்க்கும்போது இதோட அட்டாக் எங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி, அதாவது இது எப்படி வந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். எப்படி? PH இந்த மாதிரி மாத்திக்கிறோம். அதாவது இங்க இருக்கு லார்ஜ் குரூப் நியர்பையா இருக்கு. அப்ப அங்க வந்து ஸ்டெரிக் இன்னும் அதிகமா இருக்கும். அப்ப இந்த மாதிரியான ப்ராடக்ட் பாசிபிள் கிடையாது. இந்த மாதிரி எழுதும்போது இங்க PH இங்க PH, இங்க CS3, இங்க OH. அப்ப இது என்னது? இது வந்து
ஸ்மால் குரூப், இது மீடியம் குரூப், இது லார்ஜ் குரூப். ஓகே, இங்க இருக்கிற அந்த ஸ்டெரிக்கை விட இங்க எப்படி இருக்கும், ஸ்டெரிக் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஓகே, இங்க லெஸ் ஸ்டெரிக். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து இந்த டார்ஷனல் டார்ஷனல் ஆங்கிள் எப்படி இருக்கும், ஆங்கிள் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ கொஞ்சம் தான் இருக்கும். அப்ப இந்த சிஹெச்சி எங்க வந்து ஆட் ஆகும், ஃப்ரம் ஸ்மால் குரூப். இந்த மாதிரி ஆட் ஆகும். அப்ப என்ன கிடைக்கும், இதுதான் பாயிண்ட். OH, pH, CH3. இங்க pH, CH3, OH. இதெல்லாம் காம்பவுண்ட், இது ஸ்டாகர்ட் காம்பவுண்ட். இது எப்படி மாற்றுங்க, எக்லியூஷன் மாற்றி எழுதும் போது ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. கீழே பிஹெச் இருக்கா, பிஹெச் அப்படியே போட்டுக்கோங்க. பிஹெச் முதல்ல இருக்கு CH3 இருக்கு, இங்கே இருக்கு OH இருக்கு, இங்க மேல என்ன இருக்கு நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் இந்த பிஹெச் அங்கே போட்டுக்கோங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி எழுதிக்கோங்க. பிஹெச் மேலே போகும்போது இந்த பிஹெச் இங்கே போகும்போது ஆகும், இங்க மேலே பிஹெச் வந்துடும், இங்கே OH வந்துடும், இங்கே CH3. அப்போ இங்கே ஒரு பிஹெச் ஸ்டாகர்ல OH இந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும், வந்து இங்கே வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா CH3 OH ஃபார்ம் ஆகும். ஸோ ரீத்ரோ இஸ் த ப்ராடக்ட். என்ன தெரியும் அப்படின்னா பொட்டாசியோட பொறுத்தளவுக்கு எப்படி வந்து குரூப் அட்டாக் ஆகும் அது மட்டும் வந்து ஈஸி. குரூப்ஸ் வந்து எப்படி வந்து அட்டாக் ஆகும் அதான் அந்த மேஜர். ஸோ அதை மட்டும் வந்து ஈஸி எழுதிடலாம். தென் எக்ஸாம்பிள் C2H5, then CHCl react with என்ன பண்ணா ஒரு நியூக்ளியோஃபிலிக் ரியேஜன் லைக் தான் ரியேஜன். CH3 இதோட நியூமன் ஃபார்ம் என்ன பண்ணா இஸ் நியூமன் ஃபார்ம். Cl H C2H5 இங்க CH2 CH3 with 12 bond O. ஓகேங்களா? இது வந்து என்ன ஆட் ஆக போகுது, ஒரு ஹைட்ரைடு ஆட் ஆக போகுது. எப்படி ஆட் ஆகும், ஃப்ரம் என்ன அப்படின்னா ஒரு லெஸ் ஸ்டெரிக் சைடு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு C2H5, இங்க ஒரு 4 மெத்தில் காம்பவுண்ட் 3 மெத்தில் காம்பவுண்டா 4 மெத்தில் காம்பவுண்ட் இருக்கு. இதெல்லாம் என்ன ஃபார்ம் பண்ணணும், இங்க வந்து ஒரு ஸ்டெரிக்கை ஃபார்ம் பண்ணணும். அப்போ இது வந்து ரிலேஷன்ஷிப் பண்ணி எழுதணும். எப்படி எழுதணும், இந்த மாதிரி. தென் இப்ப செரிக்கு வந்து இது இருந்ததை விட இதுவும் இருந்ததை விட செரிக்கு இங்க வந்து கம்மியாச்சு. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா இதோட என்ன ஆடா போகுது, H- ஆடா போகுது. அந்த H- எங்க ஆடாகும், எது வந்து ஸ்மால் குரூப்போ அது வழியா ஆடாகும். எப்படி ஆடாகும், இந்த மாதிரி. அப்ப என்ன ஃபார்ம் ஆகும், இஸ் a product. தென் என்னது CH2 3 CH3. தென் அதுக்கு ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு, இங்க ஒரு H இருக்கு, இங்க ஒரு C2H5 இருக்கு, இங்க ஒரு Cl இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதோட அந்த ஃபிஷர் ஃபார்ம் என்ன அப்படின்னா மேலாது Cl H C2H5, கீழே CH2 CH3, இங்க H இங்கே OH. ஓகேங்களா? அப்ப என்ன ப்ராடக்ட், எரித்ரோ ப்ராடக்ட். இஸ் அ எரித்ரோ ப்ராடக்ட். இவ்வளவுதான். இதுதான் கிராம்ஸ்ஃபுல். அப்ப கிராம்ஸ்ஃபுல் என்ன அப்படின்னா ஒரு கைரல் கார்பனிக் காம்பவுண்ட எப்படி மாத்துறாங்க, டைஸ்டியூமரிக் ப்ராடக்டை மாத்துறாங்க. இதாவது கிராம்ஸ்ஃபுல். நெக்ஸ்ட் பார்க்க போது என்ன பண்ண சொல்றாங்க,
கிராம்ஸ் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா ரியாக்டன்ட் தான், மற்றபடி எல்லாம் ஒண்ணுதான். அங்க என்ன பண்றோம் அப்படின்னா டைஸ்டிமரிக் ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்றோம், எனர்ஜி ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்றோம். அதே பெர்லாக்ஸ்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னா என்ன பண்றோம், ஒரு டைஸ்டிமரிக் ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணுறோம், டைஸ்டிமரிக் ப்ராடக்ட் மட்டும் ஃபார்ம் பண்றோம். ஓகேங்களா? பை யூசிங் டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ட். அங்க வந்து கார்பனிக் குரூப் இருக்கிற ஒரு கைரல் கார்பன் ஆஸ் ரியாக்டன்ட், இங்க வந்து கார்பனிக் அதாவது எஸ்டர் இருக்கிற ஒரு காம்பவுண்ட், எஸ்டர் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் என்ன பண்றவங்க வந்து ரியாக்டண்டா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸ்லைடு ஒரே சார். ஓகேங்க சார். nucleic addition with ketoester of the type RCO, wait a minute, COO கார்பன்ல LMS இதை எஸ்டர் பண்றது, ஒரு கார்பனைல் குரூப் வித் எஸ்டர். ஓகேங்களா? ஆன் த with chiral cell, ஓகேங்களா? So molecule is oriented to, in this molecule two carbonyl groups are in anti-replanar. அப்ப என்ன மீனிங்? சொல்லுங்க, ஆன்டி-பிளானர் என்ன மீனிங்? உங்களுக்குள்ள எப்படி இருக்கும்? ஆப்போசிட் சைடு இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் லார்ஜ் குரூப் என்ன பிளேன். ஓகேங்களா? இங்க இருக்கிற இந்த ரெண்டு கீட்டோ குரூப்பும் ஆப்போசிட் சைடு இருக்கும். அது மட்டும் இல்லாம லார்ஜ் குரூப் இருக்கும் அந்த பிளேன் இருக்கும். Then the reagent attack from less hindered side to form இங்க என்ன ஃபார்ம் ஆகும்? எனர்ஜிமல் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுமா, டைஸ்டிமல் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுமா? எந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? இங்கதான் இருக்கு, கைரல் சிலிண்டர் இருக்கு. கைரல் சிலிண்டர் இருக்கும்போது அங்க ஒரு கைரல் சிலிண்டர் ஃபார்ம் பண்ணா அது என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? எனர்ஜிமல் ப்ராடக்டா, டைஸ்டிமல் ப்ராடக்டா? டைஸ்டிமல் ப்ராடக்ட். டைஸ்டிமரிக் ப்ராடக்ட், அவ்வளவுதான். ஓகேங்களா? தென் ரியாக்ஷன் பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஆர் CO இதானது ஆன்டி-பிளானர். ரெண்டு கார்பன் போட்டிருக்கும், ஆப்போசிட் சைடில் இருக்கும், வித் எஸ்டர் குரூப் அண்ட் தென் வித் கைரல் கார்பன். பிளெயின்ல இருக்கும், லார்ஜ் குரூப் இருக்கும், இது பிரச்சனை இல்லை. இது மீடியம் குரூப் அண்ட் தென் ஸ்மால் குரூப். ஓகேங்களா? இப்போ இதோட என்ன பண்றோம் அப்படின்னா RMGX ஆட் பண்றோம். இங்க இருக்கிற ஆர்கனது நியூக்ளியோஃபில். ஓகேங்களா? நியூக்ளியோஃபில் எங்க வந்து ஆட் ஆகும் அப்படின்னா ஃப்ரம் லெஸ் ஹிண்டர்ட் சைடு. ஓகேங்களா? லெஸ் ஹிண்டர்ட் சைடு வந்து நியூக்ளியோஃபில் எதை அட்டாக் பண்ணோம்? கார்பன் குரூப் அட்டாக் பண்ணோம். ஓகேங்களா? அப்ப எது வந்து லெஸ் ஹிண்டர்ட் சைடு அப்படின்னா இங்க என்ன இருக்கு? லார்ஜ் குரூப் இருக்கு. அப்ப இது என்னது? இந்த கார்பன் குரூப்பை அட்டாக் பண்ண நாட் ப்ரிஃபர்டு.
இதை வந்து அட்டாக் பண்ணாது. ஆனா இங்க இருக்கு ஸ்மால் குரூப் இருக்கு, இங்க இருக்கும் இங்க வந்து லார்ஜ் குரூப்புக்கு தான் இங்க இருக்கும் ஸ்டெரிக் இருக்கும் டியூ டு லார்ஜ் குரூப். இங்க இருக்கு லெஸ் ஸ்டெரிக் டியூ டு ஸ்மால் குரூப். அப்ப என்ன ஆகும், இந்த இந்த அதாவது நியூக்ளியஸ்ல வந்து எப்படி ஆகும், இந்த மாதிரி அட்டாக் பண்ணும், இந்த மாதிரி வந்து என்ன அட்டாக் பண்ணும். ஓகே, அப்ப என்ன பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னா இஸ் அ பாயிண்ட். is a product. ஓகேங்களா, இஸ் a major product. இஸ் a major. புரியுதுங்களா அது? ஓகேவா, அது புரியுதா? சரி, ஓகே, இதோட முடிச்சுக்குவோம். இந்த ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். எக்ஸாம் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணுவோம். அதாவது இது வந்து சும்மா இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன், இதோட எக்ஸாம்பிள்ஸ் நாளைக்கு பார்ப்போம். வித் அடுத்து நம்ம அடுத்த டாபிக் மூவ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இது இன்னைக்கு கூட கிளாஸ்க்கு இதோட முடிச்சுக்குவோம். ஓகே, தேங்க்யூ.